தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் மகாபாரதம் பார்த்துட்டு இருந்தோம். போன பதிவில் கிருஷ்ண பகவான் சூரியனை மறைய செய்து ஜெயந்திரனை கொண்டதை பார்த்தோம், அர்ஜுனன் கொண்டதை பார்ப்போம். இப்போ பீமனுடைய அசுர மனைவி குமாரன் கடோத்கஜன் அபிமன்யுவும் வரலாற்றிலே பெரிய மாவீரர்கள்னு போற்றப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட வீரம், தீரம், பலம், குணம், புகழ் எல்லாம் சேர்ந்து ஜொலிக்கும் ஒரு இளைஞர்கள் ஆவார். அவங்க எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து பாண்டவர்களுக்காக போர் புரிந்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். 2 பக்கங்களும் துவேஷம் இருக்குது. பாண்டவருக்கும் துவேஷம் இருக்குது, கௌரவர்களுக்கும் துவேஷம் இருக்குது. பகலில் நடத்தப்பட்ட யுத்தம் யாருக்குமே திருப்தி தராமல் 14 நாள் சூரியன் மறைந்த பின்னால் போர் செய்ய வேண்டும் என்று தீவெட்டிகளை ஏற்றினாங்க. இருட்ட சௌகரியமாக கொண்டு கடோத்கஜனும் அவன் மாயக்கூட்டனும் துரியோதன் படையை இரவோடு இரவாக பலமாக தாக்கினார்கள். அந்த ராத்திரியில் யுத்தம் மகா அற்புதமாக இருக்கிறதுன்னு வியாசர் சொல்கிறார். அதுவரையில் பாரத தேசத்தில் நடைபெறாத யுத்தம் நிகழ்ச்சியாக இருந்தது. பலவித சமிகைகளை நியமித்து கொண்டு 2 பக்கத்தும் வீரர்கள் யுத்தம் செய்தார்கள். கர்ணனுக்கு கடோத்கஜனுக்கும் அன்றிரவு போர் நடந்தது. கடோத்கஜன் அவனுடைய பூத கணங்கள் பொழிந்த அம்புமாரியில் திரளாக வீரர்கள் மாய்ந்து விடுவதைக் கண்ட துரியோதனன் உள்ளம் துடித்தது. கர்ணா, இவனை உடனே கொல்வாயாக, இல்லாவிட்டால் நம் படையை அழித்து விடுவான். இவனை சீக்கிரம் ஒழிப்பாயாக என்று கௌரவர்கள் எல்லாம் கர்ணனை வேணாங்க. கர்ணனுக்கு இந்த தளத்தில் கடோத்கஜன் மேலும் அவனுக்கு ஆத்திரமாக இருந்தது. அவனால் அடிபட்டு கோபத்தில் இருந்த கர்ணன் என்ன பண்ணுறான், இந்திரன் தனக்கு தந்த அந்த சத்திய ஆயுதத்தை அவன் மீது தொலைக்கவே தீர்மானிட்டான். அவன் மேலேயே போட்டுடலாம் நம்ம. இது அர்ஜுனனுக்காக அவன் எடுத்து வச்சுருந்தான். மந்திரபூர்வமாக அந்த சக்தியை கர்ணன் எடுத்து கடோத்கஜன் மேலே எரிஞ்சிட்டான். இதனால் அர்ஜுனன் பிழைத்தான். ஆனால் அதற்கு பதிலாக பீமனுடைய அருமை புத்திரன் ஆஞ்சிட்டான். அந்தரத்தில் கடோத்கஜன் பிரேதம் நிலத்தில் விழுந்தது. பாண்டவர்கள் துக்கத்தில் முழுகினாங்க. ஆனாலும் யுத்தம் நிற்கவில்லை. துரோணருடைய இடைவிடாமல் பாண்டவ சேனையார்கள் வீழ்த்தி கொண்டே பாண்டவர் படையில் பயத்தை பரப்பி கொண்டிருந்த நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த துரோணரை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் ஆயுதம் ஏந்தி இருக்கிற வரைக்கும் அவரை யாருமே கொல்ல முடியாது. அவர் யுத்த முறையில் தாக்கி வெற்றி பெற முடியாது. தர்மத்தை புறக்கணித்து விட்டு நாம் ஏதேனும் செய்து தீர்மானிக்க வேண்டும். கண்டிப்பாக தீரணும். அஸ்வத்தாமன் இறந்ததாக கேள்விப்பட்டால் துரோணர் ஆயுதத்தை கீழே போட்டுருவார். யாராகினும் சென்று துரோணரிடம் அஸ்வத்தாமன் மாண்டு விட்டான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டு அர்ஜுனன் திகைத்தான். யாருமே இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். அதர்ம செயலை செய்ய மாட்டோம் என்று மனம் போகவில்லை. யுதிஷ்டன் யோசித்தான். முடிவில் இந்த பாவத்தை நான் சுமக்கிறேன்னு நெருக்கடியை தீர்த்தான். கடலை கடைந்த போது தேவர்களுக்காக பரமேஸ்வரன் விஷத்தை குடிக்க முன் வந்தான். நம்பிய சிநேகிதனை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் ஸ்ரீராமனும் பாபத்தை சுமந்து வாலியை அதர்ம முறையில் கொல்ல தீர்மானித்தான். அவ்வாறே யுதிஷ்டனும் தன் புகழை தியாகம் செய்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டான். மறுபொய் சொல்லலான்னு பீமன் என்ன பண்ணுறான், பீமன் தன் இரும்பு கதை தூக்கி கொண்டு அஸ்வத்தாமன் என்ற ஒரு பெரிய போர் யானையை கொன்றான். கொன்றுவிட்டு அவன் கொன்னது அஸ்வத்தாமன் என்ற யானையை. துரோணருடைய படைப்பகுதி பக்கத்தில் சென்று அவர் காதில் விழும்படி உரத்த குறையில் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தில் முழுகிறான். இழிவான செயலை கனவிலும் எண்ணாத வீரனாகிய பீமசேனன் இவ்வாறு சொல்லும்போது வெட்கப்பட்டான் அப்படின்னு வியாச பகவான் எழுதுறாரு. துரோணர் அச்சமயம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கும் தருவாயில் இருக்கிற நேரம் தான் இந்த குரல் கேட்டோன்னா, என் மகன் இறந்து விட்டானா, என் குமரன் போய்விட்டானா, இது உண்மையாக இருக்காதுன்னு சந்தேகப்பட்டா. அதன் மேலும் துரோணர் யுதிஷ்டனை, என் மகன் இறந்தானா, உண்மையான்னு கேட்டார். 3 உலகங்களை ஆதியா பத்தியத்திற்கு கூட யுதிஷ்டன் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பி யுதிஷ்டனை கேட்டார். அச்சமயம் கிருஷ்ணன் பெரும் மனவேதனை அடைந்தான். யுதிஷ்டர் தர்மத்தை புறக்கணிக்க பயப்பட்டாரானால் பாண்டவர்களுடைய நாசம் நிச்சயம். துரோணருடைய பிரம்மாஸ்திரம் வீணாகாது என்று எண்ணினார். யுதிஷ்டனோ அசாத்தியத்திற்கு பயந்து அச்சத்தில் முழுகி நின்றான். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு விடலை. என்னுடைய பாவமாகவே இருக்கட்டும் என்று மனதை துறப்படுத்தி கொண்டு அஸ்வத்தாமன் இருந்தது உண்மை என்று உறக்கச் சொன்னான். சொல்லும்போது மறுபடியும் அதர்மத்துக்கு பயந்து அஸ்வத்தாமன் என்கிற யானை என்று தாழ்ந்த குரலில் சேர்த்து சொன்னான். இதெல்லாம் ஒரு வினாடியில் நடந்துவிட்டது. சஞ்சயன் திருதராஷ்டிரன் நிகழ்ச்சிகளை சொல்லும்போது, அரசனே, இவ்வாறு தான் அதர்மமாக நடந்ததுன்னு சொல்கிறான். யுதிஷ்டன் வாயில் இவ்வாறு பொய் சொற்கள் வெளியான உடனே தர்மபுத்திரனுடைய ரதம் அதுவரையில் பூமியை தீண்டாமல் எப்போதும் தரைக்கு மேலே 4 அங்குலத்திற்கு சென்று கொண்டிருந்தானது திடீரென்று கீழே இறங்கி பூமியை தொட்டதாம்.
பூமியை தர்மபுத்திரனுடைய சத்தியமானது அதுவரை தொடாமல் இருந்தது. வெற்றிக்கு ஆசைப்பட்டு அசாத்தியத்தில் இறக்கிவிட்டபடியால் தர்மபுத்திரனுடைய தேரும் பாபம் நிறைந்த பூமியின் மட்டத்திற்கு வந்துவிட்டது அப்படின்னு வியாசர் கூறுகிறார். அஸ்வத்தாமன் இறந்தான் என்கிற மொழியை கேட்டதும் துரோணருக்கு உயிருள்ள பற்று திடீரென்று அறவே நீங்கிவிட்டது. அந்த நிலையில் அவர் இருக்கையில் பீமசேனன் அவரை கடுமையான மொழிகளால் நிந்திக்கலானான். கெட்டுப்போன பிராமணர்கள் தமக்குரிய தொழிலை விட்டு சத்திரிகள் தொழில் புகுந்தபடியால் அல்லவா அரசர்களுக்கு ஆபத்து வந்தது. அதர்ம வழியில் பிராமண குலத்தவர்களை பிரவேசிக்க விட்டால் அரசர்கள் மாண்டு போகாமல் தப்பியிருப்பார்கள். கொல்லா விரதமே மேலான அறம் என்று அந்த அறத்திற்கும் தெரியாத அறிந்த நீர் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தும் வெக்கமில்லாமல் கொலை தொழில் செய்து வருகிறீர்களே, ஏன் இவ்வாறு பாபத்தில் இறங்கினீர் என்றார். மகன் இறந்து விட்டான் என்று ஏற்கனவே உயிரில் வெறுப்பு கொண்ட துரோணர் இந்த நிந்தனையை கேட்டதும் அஸ்திரங்களை எல்லாம் எரிந்துவிட்டு தேர்தட்டின் மத்தியில் உட்கார்ந்து யோக நிஷ்டையில் அமர்ந்தார். இந்த சமயத்தில் துஷ்டியுமன் கத்தி எடுத்து வந்து துரோணனு ரதத்தில் ஏறி ஆ ஆ என்று சேனையின் 4 பக்கமும் சப்தம் எழுது கொண்டிருக்கும் போதே ஒரே வெட்டாக ஆச்சாருடைய தலையை வேறுபடுத்தி விட்டான். பரத்வாஜ புத்திரருடைய ஆத்மா மக்கள் கண்ணுக்கு தெரியும்படியாக ஜோதிமயமாக மேலுலகம் சென்றது. புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்ற நிபந்தனையை சேர்ந்து வள்ளுவர் சொன்னபடி சொல்லப்பட்ட பொய் அல்ல, யுதிஷ்டன் சொன்ன பொய். யுதிஷ்டன் சொன்னது அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய் சொல்லிய தர்மபுத்திரன் உள்ளத்தை அர்ஜுனனை பற்றி அதிக செய்கிறார் என்று பாரதம் சொன்ன வியாசர் கூறுகிறார். அண்ணனும் காப்பல்ல, தம்பியும் காப்பல்ல, தர்மம் ஒன்றே காப்பு என்றும் அதன் பயனும் புகழும் காப்பு என்றும் தர்மபுத்திரன் யுத்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதம் உபதேசம் தருகிறது. இதில் தந்திரமாக துரோணரை வதம் செய்த பார்த்தோம். அடுத்த ஒரு பதிவில் கர்ணனோட வதத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.